ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான கீரை போண்டா தாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒன்று பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குங்க. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாங்க. நிறைய குழந்தைங்க கீரைனால சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி கீரையை நீங்கள் போண்டா மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாவும் இருக்குங்க இது சாப்பிட்றதுக்கு. உடம்புக்கும் நல்லதுங்க கீரை போண்டா. வாங்க எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ளே போயிடலாங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்காங்க. இது அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ நான் ஒரு சிறுகீரை அரை கட்டு எடுத்துருக்கேங்க. அரை கட்டு எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா பொடிசாக கட் பண்ணி தாங்க நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ தான் நல்லாயிருக்குங்க போண்டாவில் போடுறதுக்கு. இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ சேர்த்துடலாங்க அந்த பாத்திரத்தில். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. அதையும் சேர்த்துடலாங்க. இது கூட ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. சேர்த்துடுறேங்க. நான் ஒரு 200 கிராம் கடலை மாவு சேர்த்துக்கிறேங்க. ரொம்ப மாவு சேர்க்கக்கூடாதுங்க. அதனால் 200 கிராம் நமக்கு போதுங்க. இதையும் சேர்த்தாச்சுங்க. இது கூட ஒரு 50 கிராம் நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேங்க. பச்சரிசி மாவு தாங்க சேர்த்துருக்கேன். இது கூட தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இது கூட கொஞ்சமாக கரம் மசாலாவும் சேர்த்துக்கிறாங்க. தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டுக்கிறேங்க. இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. ரொம்ப மாவு தெரியக்கூடாதுங்க. நம்ம கீரை தாங்க தெரியணும். அதனால் மாவு கொஞ்சம் கம்மியாகவே நம்ம போடணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்குங்க. தண்ணி விடாமல் ஃபஸ்ட் நல்லா கலந்துக்கலாங்க. நல்லா கலந்து முடிச்சுட்டு தண்ணி விடலாங்க. ஏன்னா வெங்காயத்தில் தண்ணி இருக்கும், கீரையிலும் கொஞ்சம் தண்ணி இருக்குங்க. அதனால தான் கலந்து முடிச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க. தேவையான அளவுக்கு தண்ணி விட்டதுக்கப்புறம் நல்லா கலக்க ஆரம்பிச்சிடலாங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்கள் கரெக்டாக இருக்குது பாருங்கள். நான் கொஞ்சம் தாங்க தண்ணி விட்டேன். கரெக்டாக இருக்குங்க. கீரை தாங்க நிறைய தெரியுது, மாவு தெரியல பாருங்கள். அப்படி தான் நல்லாயிருக்குங்க. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க நமக்கு. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சா இந்த மாதிரி உருண்டை இதுக்கு நமக்கு வரணுங்க. கரெக்டாக இருக்குது பாருங்கள் நமக்கு. பார்க்கும்போதே நல்லாயிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இந்த பதத்துக்கு நமக்கு வந்தால் கரெக்டாக இருக்குங்க நமக்கு. சிறுகீரை தான்றதில் எந்த கீரை வேணாலும் நம்ம எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி சிறுகீரையில் தாங்க நான் இன்றைக்கி பண்ணுறேங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். நம்ம ஸ்டவ்வில் எண்ணெய் ஊற்றி வச்சிடலாங்க. கடாயில் நான் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேங்க. எண்ணெயும் காய ஆரம்பிச்சிருச்சிங்க. ஒரு உருண்டையை நம்ம பிடிச்சி போட்டுடலாங்க. அதில் கொஞ்சம் கையில் தண்ணி தொட்டு உருண்டை பிடிச்சிக்கிங்க. அப்போ தான் நல்லாயிருக்குங்க. நல்லா உருண்டை பிடிக்க நமக்கு வருங்க. இப்போ சேர்த்துடலாங்க எண்ணெயில். எண்ணெயும் காஞ்சிடுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 4 உருண்டை போட்டுடலாங்க. நல்லா அது வேகட்டுங்க. நல்லா மீடியமான தீ வச்சு வேக வைங்க. ரொம்ப அதிகமாக தீ வச்சிட்டிங்கன்னா மேலே கருத்து மாதிரி ஆகிடுங்க. உள்ளே வேகாதுங்க நமக்கு. மீடியமான தீ வச்சு பொறுமையாக வேக வச்சு எடுக்கலாங்க. நல்லா இருக்குங்க. பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நிறைய பேர் கீரைனால சாப்பிட மாட்டேன்றாங்க, குழந்தைங்களும் சாப்பிட மாட்டேன்றாங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஈவினிங் டைமில் போண்டா மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சிறுகீரை, அரைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, எந்த கீரையாக இருந்தாலும் செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி போண்டா ரொம்ப நல்லாயிருக்குங்க. முருங்கீரையில் கூட செஞ்சு கொடுங்க. விரும்பி சாப்பிட்லாங்க. நல்லா வாசனையாகவும் இருக்குங்க. எந்த கீரை இருந்தாலும் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கும் நீங்களும் சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. பாருங்கள் பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க. நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கீரை போண்டா. வாங்க ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. பார்க்கும்போதே நல்லா இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூங்க.